சக்கா கட்டி போட்டதால சாமி வந்து ஆண்டுக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி ஒரு புது ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சூர்யா பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அப்புறம் கேமராமேன் வேற லெவல் கேமரா, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் கேமரா ஒர்க் தான் ப்ரோ. படமே வேற லெவலில் பண்ணியிருக்காரு கேமராமேன். மியூசிக் நல்லா வந்து படம் சூப்பராக இருந்தது. எல்லாரும் நேரில் போய் தேட்டரில் பாருங்கள். கருப்புசாமி தரிசனம் அருள் கிடைக்கும். படம் சூப்பர். கிளைமேக்ஸ்லேயும் பாட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு பக்கா தியேட்டரிக்கல் சமையல் சாப்பாடு சமைச்சு கொடுக்கப்படும் சொன்ன மாதிரியே சமைச்சு கொடுத்துட்டார் ஆர்ஜே பாலாஜி. எல்லோரும் போய் பாருங்கள். அப்படி சொல்ல முடியாது. மெயின் கேரக்டர் கருப்பசாமின்னு சூர்யா நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொன்னார் இல்லையா? ஸோ கருப்பசாமி தான் உங்களுக்கு ஹீரோ. சூப்பராக இருந்திருக்கு. சாயா பெங்கர் ஆல்ரெடி அந்த ஆல்பமே எல்லாமே ஹிட் தான். பாட்டு எல்லாமே ஏற்கனவே சூப்பராக பண்ணாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு லீடா அப்படியா கொடுத்துருக்காங்களா? அப்படியா தெரியலையே. படம் ரொம்ப நல்லா இருக்கு தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா எமோஷனலாக ஸ்டார்ட் ஆகி இன்டர்வல்லாம் பீக்காக போச்சு. அந்த பீக் ஸ்டார்ட் ஆனது கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. சூர்யாவை ஒரு சின்ன கேமியோ மாதிரியே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவுக்காக முழுக்க கருப்புசாமியாக எழுதப்பட்ட கதை. அது சூர்யாவுக்கு நல்ல ஆப்டா பொருந்தி இருக்குது. எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. கத்தனை கற்று தொண்டலாம் வழி தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் என்னால் முடியல. அதுதான் தலைவா கிளைமேக்ஸ்ல ட்ரீட்டா எல்லாருக்கும் சக்கா கட்டி போட்டதால சாமி வந்து ஆண்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்பாயில் பண்ணாமல் பாருங்கள். எல்லா தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் த ஒன்னோட ரியல் கம்பேக் ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. த ரியல் சூப்பர் ஸ்டார் ப்ரோ. அவர்லாம் நேற்று கண் கிளம்பும் போது எனக்கு மனசே கேட்கல ப்ரோ. இங்கேயே வந்து கண் கலங்குறாரு. கிரேட் ப்ரோ. கருப்பு டூ லீடு. ஆமாம் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் இருக்குது. எல்ஜிகே vs என்ஜிகே சூப்பராக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். சூப்பர் படம் ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, இசை அரக்கன் தேட்டரே பிளாஸ்ட் பண்ணிட்டார். காட் மோட்லாம் நிற்கலை. எல்லாம் தேட்டர் முன்னாடி தான். செம்ம படம். ஃபேமிலியாக வந்து என்டர்டைனர் எல்லா தேட்டரில் பாருங்கள். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்தமாதிரி ஃபுல்லாக மாஸ் மூமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக நினச்சி வச்சுருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்தமாதிரி கமர்ஷியல் படம் தமிழில் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என்ன ப்ரோ? சூர்யா ஆக்டிங் ப்ரோ சொல்லவா வேணும். அவர் ஃபுல்லாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாகவே படம் பண்ணியிருந்தாரு. இப்போ தான் கமர்ஷியலாக இறங்கியிருக்காரு. உண்மையாக சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை நாங்களே யோசிச்சோம் எப்படி அவங்க ஆர்ஜே பாலாஜி ஆக்ஷன் எப்படி இருக்குமோ யோசிச்சோம். ஃபுல்லாக வந்து இந்த ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும் அவர் ஃபுல் தீனி போடுற மாதிரி அந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. சூர்யா தான் ப்ரோ. படம் ஃபுல்லாக சூர்யா தான். அவ்வளோதான். வேறுன்னு சொல்கிறது சொல்லுங்கள். புரியல. மியூசிக் சாயா பெங்கர் பின்னிட்டாப்புல. ஃபுல்லாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கலக்கிட்டாரு. சான்ஸே இல்லை. சரி ப்ரோ. படம் செம்மையாக இருக்குங்க. சூர்யா ஆக்டிங் சொல்லவே தெரியும். இந்த படத்து செம்மையாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு இந்த சோஷியல் மெசேஜ் இருக்குது, ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. யார் தாக்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருக்குது படத்தில். எல்லாமே நல்லா இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஃபினிஷிங் அது ஒரு பாட்டு வரும், செம்மையாக இருக்கும். ஆமாம் அது சஸ்பென்ஸு. பார்ட் 2 லீடு வந்திருக்கு. சொல்ல தேவையில்ல. படம் பார்த்து தெரியும் எல்லாருக்கும். சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்ம மாசாக இருந்தது. ஏதாவது கூஸ் பம்ப்ஸாக இருந்தது என்ட்ரி சீன்லாம். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் கூட சேர்ந்து மூவி வாட்ச் பண்ணும்போது இன்னும் நல்லா வைபாக இருந்தது. பழைய மூவி வந்து லவ் சம்மந்தப்பட்ட மூவி ரெட்ரோ. இது ஃபுல்லாகவே வந்து சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து கருப்பு விசஸ் வெள்ளன்றாரு. மேபி அவர் பாலிடிக்ஸ் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் ஆர்ஜே பாலாஜி மூவி வந்து ஓப்பனிங்லேருந்து நிறைய சீன் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சூர்யா வந்தோடனே மூவியே மாறுது. அதாவது ஒரு அட்வொகேட்டு ஒரு லஞ்சம் வாங்காமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து சொல்கிறாரு அவர் மூவியில். நல்லா இது பார்க்கலாம். பட் ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு வில்லன் ரோல் சூட் ஆகலை. அது மட்டும் தான் சொல்லுவேன்.
அது பார்ட் 2ல் ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டான நல்லாயிருக்கும். இதில் வந்து கூஸ் பம்ப்ஸ் இருக்குது, பார்க்கலாம் மூவி. ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா இருக்குது. பட் வந்து செகண்ட் ஹாஃபில் எடுக்கிறாங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும். ஓகே ப்ரோ, நம்மளே செலிபிரிட்டி மாரி ஆயிரணும் ப்ரோ. ரொம்ப பிரமாதமாக இருக்கு ப்ரோ. அவர் ஆக்டிங் இது வரைக்கும் யாருன்னா சொல்லணுமா? நான் தேசிய விருது பெற்ற ஆக்டர் 2 பேர் இருக்காங்க உள்ள, அதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. பிரமாதமாக இருக்குது ஆக்டிங் எல்லாமே. கருப்பசாமியாக ஒரு ஆட்டம் ஆடி இருப்பார். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ண முடியாது. காந்தாரா சொல்லுவாங்களா, காந்தாரா அவங்க ஊர் ஸ்டைலுக்கு அவர் பண்ணியிருப்பார்ல. நம்ம ஊர் கருப்பை பிரித்து மேய்ஞ்சிருக்காரு அண்ணன். தீர்ப்புகள் உடனடியாக வழங்கப்படணும், மிக சரியான முறையில் விசாரணை பண்ணி வழங்கப்படணும். இதுதான் இந்த படத்துடைய மெயின் கோர். அதில் கடவுளை இன்க்ளூட் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இங்கே பேசப்படுறது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ராஜா பாலாஜி. சூர்யா அண்ணனுக்காக, எங்கள் ரசிகர்களுக்காக பண்ண மிகப்பெரிய சம்பவம்னா இதுதான். பீக் சம்பவம் லோடிங்னு ஒரு வசனம் வருதுல்ல, அது உள்ளே போய் பாருங்கள், உண்மையிலேயே இருக்கும். அது பார்ட் 2 லீடுக்கு வெயிட் பண்ணுறோம், அது எப்போ வரும்னு காத்துட்ருப்போம். உண்மையிலே பார்ட் 2க்கான லீடு தான் ரொம்ப அருமையாக இருக்குது. பொலிட்டிக்கலாக எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு பார்ட் 2. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பொலிட்டிக்கல் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸில் தான் படமே. ஏகப்பட்ட சர்ப்ரைஸ், 1 2 இல்லை, நம்ம நினைக்காதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் அந்த சீன் வரும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. எக்ஸ்பெக்டே பண்ணாத சீன்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். எல்லாருமே தேட்டரில் இருந்து பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம வில்லனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னடா வேற லெவல் ப்ரோ. நம்ம அண்டர் எஸ்டிமேட் ரொம்ப ட்ரெய்லர் பார்த்து பண்ணிட்டோம். என்ன இவர் தான் வில்லனா, சூர்யாவுக்கு வில்லனா அவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். ப்ரோ சூர்யா ஆக்டிங் சொல்லவே வேணாம். எல்லா படமும் மிரட்டு வேறு, இது அதுக்கு மேலே. சாமி வேஷம் வேறு சூப்பராக இருக்குது. அவர் வர சீன் எல்லாமே செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். எப்படின்னா ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இல்லை, டீசெண்டாக ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோட அந்த இதுதான் ஆர்ஜே பாலாஜி டேரக்டர் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் பார்க்கலாம். நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. நான் எல்லாமே நல்லா இருக்குது. எப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. காமெடி எல்லாமே ஆப்டாக அந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்கு. இன்டர்வல் பாக் வேற லெவல். இன்டர்வல் பாக்கு கிளைமேக்ஸில் சாங் வரும். வரப்பா சாங், இது கருப்பா கூடுவா சாங் வரும். கருப்பா கூடுவா சாங் வரும் கிளைமேக்ஸில். வேற லெவல். சாமியாட்ட ஆடி இருக்காரு. கன்ஃபார்ம் பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கலாம் எல்லாரும். வேற லெவல் படம் ப்ரோ. சாங்லாம் வேற லெவல் ப்ரோ. தேட்டரில் பார்க்குறப்ப அந்த எஃபெக்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்டோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. மாசாரு. சூர்யா ஆக்டிங் சொல்லவே வேணும் ப்ரோ. செம்ம ப்ரோ. அவரோட ஃப்ளோவில் தான் ப்ரோ போயிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி ஃப்ளோ தான் போயிருக்காரு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. அவர் சொன்னதுலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க ஃபேமிலி ஆடியன்ஸோடு வாங்க. அதுதான் ப்ரோ. சாங்கெல்லாம் தரமாக இருக்குது ப்ரோ. எல்லா சாங்கும் தரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. மெசேஜ் அதெல்லாம் ஓகே ப்ரோ. இல்லை அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தா பாசிட்டிவ் எல்லாமே ப்ரோ. மியூசிக்கும் ஓகே, காட்டின ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஓகே ப்ரோ. நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. சூர்யா கம்பேக் தான். நல்ல படம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்ல தமிழ் சினிமா கமர்ஷியல் கண்டென்ட் நல்லா இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. போதும் ப்ரோ. படம் மாஸ் தான் ப்ரோ. கமர்ஷியல் அவ்வளோதான். நல்ல கண்டென்ட் அவ்வளோதான். நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். பாசிட்டிவ் தான் படம் ஃபுல்லாகவே. கமர்ஷியல் படம் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு கண்டென்ட்டோட படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது.